ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நித்தியம் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, தேவன் யாரோடு கூட இருப்பார், யாரோடு கூட இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இருக்கிற இடங்களில வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அநேக நேரங்களில் இயேசு என் கூட இருக்கிறாரா இல்லையா என்ற அநேக கேள்விகளோடு ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஆண்டவரே, இந்த நாளில் வேதத்தின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசும். ஆண்டவரே, நீர் அப்பா தகப்பனே, ஒவ்வொரு செவிகளையும் இருதயங்களையும் கர்த்தர் திறந்தருளுவீராக. உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் அநேகருக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சில குழப்பத்தோடு கூட இருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என் கூட தாங்க இருக்கிறாரு, ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் என் கூட இல்லைங்க. பாருங்க, வேதாகமத்தின் வழியாக கர்த்தர் யாரோட கூட இருப்பார், கர்த்தர் யாரோட கூட இருக்க மாட்டார் என்ற ஒரு சில காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். எடுத்து வாசிப்போம். முதலாவது என்னன்னா, கர்த்தர் யாரோட கூட இருக்க மாட்டார். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு பதிலை வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஆகவே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறா இருப்போம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், ஹல்லேலூயா, பாவத்துல நடக்கிறவர்களா இருந்தால் தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாராம், செவி கொடுக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சொல்லிட்டு இருப்பீங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறாருங்க. யார் கூட இருப்பாரு? தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளோடு கூட தான் இருப்பாரு. தேவனை தேடாம பாவம் செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து கொண்டு நாம் இஷ்டப்போன போக்குல போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்மோடு கூட தேவன் இருக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுமா, தேவனை தேடக்கூடியவர்களாய் மாற வேண்டும், பாவம் செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும். பாவம் என்று சொன்னால் என்ன? தேவனை தேடாமல் இஷ்டப்போன போக்குல வாழ்வது, மனுஷ ஆலோசனை கேட்டு நடப்பது, அவிசுவாசமாய் வாழ்வது, இப்படியெல்லாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது, பாவம் செய்கிறவனிடத்தில் தேவன் என்ன பண்ண மாட்டாராம், இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்க சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. முதலாவது, பாவம் செய்கிறவனிடத்தில் தேவன் இருக்க மாட்டாராம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் இருப்போம் சொன்னா தேவன் அவர்களோடு கூட இருக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடக்கிறேன்னு சொல்றவங்க விசுவாசம் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, இது நடக்குமா, இது செய்வாரா, இது செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, இப்படின்னு சொல்லிட்டு அவ்விசுவாசமாய் நம்ம பேசிக்கொண்டே இருப்போம் சொன்னா, நான் செத்துதாங்க போவேன், என் கடன் இன்னும் அதிகரிச்சிடுங்க, எனக்கு வியாதி இன்னும் அதிகமாயிடுங்க, இப்படின்னு சொல்லிட்டு அவ்விசுவாசமா நம்ம பேசிட்டே இருப்போம்னு சொன்னா தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. ஆகவே யாரோடு கூட தேவன் இருக்க மாட்டார்? முதலாவது, பாவம் செய்கிறவனிடத்தில் தேவன் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசுறவங்களிடத்துல தேவன் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு தேவனுக்கு அவிசுவாசமான காரியங்கள் செய்யறது பிடிக்கவே பிடிக்காது. அவிசுவாசமா பேசிக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா தேவனுக்கு பிடிக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதனால தேவன் அவர்களை வெறுக்கிற அநேக இடங்கள்ல. ஆகவே இந்த நாள்ல நாம விசுவாசமான வார்த்தைகளை என்ன பண்ணுமா, பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிற இடத்தில் தேவன் என்ன பண்ண மாட்டாரா, இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அவர்களோட தேவன் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு எல்லாரும் நினைச்சிருப்பீங்க, ஆண்டவர் என் கூட தாங்க இருக்காரு, என் கூட தான் இருக்கிறாங்க. முதல்ல பாவம் செஞ்சுன்னா உங்க கூட கர்த்தர் இருக்க மாட்டார். ரெண்டாவது, விசுவாசம் இல்லாமல் வார்த்தைகள் பேசுவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார்.
மூன்றாவது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம உங்க இஷ்ட போன போக்குல பாவத்துல ஜீவித்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா இயேசு உங்க கூட இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இயேசு நம்மோட கூட இருக்கணுமா, தேவன் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்யணுமா, அதிசயங்களை செய்யணுமா, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கணுமா, அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் என்ன பண்ணோம்? பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு யாரோடு கூட இருப்பாராம்? முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் யாராம்? பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க இருதயத்துல சுத்தமா இருப்பீங்கன்னு சொன்னா, அதாவது ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், இப்படிப்பட்ட நல்ல கனிகளை உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் என்ன பண்ணணும்? அதிகமாய் வாஞ்சிக்கணும். இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? யாராரோ கூட இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இயேசு நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்க நினைக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த இருதயத்தில் நாம் என்ன பண்ணுமா? சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இருதயம் என்ன பண்ணா சொல்றாரு, கேடுள்ளதா இருக்குது, மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதான். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தை நாம் என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இருதயத்துல ஏதாவது நமக்குள்ள கசப்பு காணப்படுமானால், வெறுப்பு காணப்படுமானால், பொறாமைகள் காணப்படுமானால், நமக்குள்ள தேவையில்லாத பாவ காரியங்கள் காணப்படுமானால், அந்த இருதயத்திலிருந்து நாம் என்ன பண்ணுமா? அதை சுத்திகரித்து கொண்டு தேவனிடத்துல போயிட்டு சொல்லணும், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நீங்கள் சுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பாராம். ஹல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, அவைகளை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? அதை ஒவ்வொன்றாக நாம் என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட தவறு செய்து கொண்டிருக்கிறேன்ப்பா, இப்படிப்பட்ட பாவம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள காணப்பட எல்லா பாவ காரியங்களை என்னை விட்டு அகற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டு அதை செய்யாதபடிக்கு நீங்க மாற்றிக்கொள்வீங்கன்னு சொன்னா தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஏசப்பா என் கூட இருக்கணுங்க, ஏசப்பா என் கூடவே இருக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை. ஏசப்பா என்னை விட்டு போகவே கூடாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஏசப்பா என் கூடவே இருக்கணும் நிறைய பேருக்கு ஆசை. அவர் உங்க கூட இருக்கணும்னு சொன்னா உங்க இருதயத்தை என்ன பண்ணுங்க? இன்றைக்கு சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மேல சொன்ன இருதயத்துல நம்ம தேவனை நான் யாரோட இருக்க மாட்டாருன்னு சொன்னா, பாவம் செய்கிற இடத்துல இருக்க மாட்டாருன்னு சொன்னோம். விசுவாசமான வார்த்தைகள் யார் பேசலையோ அவங்க கிட்ட தேவன் இருக்க மாட்டாருன்னு சொன்னோம். அதே போல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல தேவன் இருக்க மாட்டாருன்னு சொன்னோம். இப்போ யார் இடத்துல இருப்பாராம்? இருதயத்துல சுத்தமுள்ள இடத்தில் தேவன் இருப்பாராம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்க சொல்றாரு, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, விசுவாசத்தோடு தேடுகிறவர்களிடத்தில் தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசமாய் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குவார், நான் இயேசுவை அவருடைய வார்த்தைகளை உறுதியா பிடிச்சு கொண்டிருக்கிறேன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி விசுவாசத்தோடு தேடும் பொழுது, அண்ணால் பாருங்க, தேவ சமூகத்துக்குள்ள விசுவாசத்தோடு காத்திருந்து என்ன பண்றாங்க? அழுது ஜெபம் பண்றாங்க. நான் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணனா ஏசப்பா என் ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட என்ன பண்றாங்க? கர்த்தரை தேடினாங்க. அந்த விசுவாசத்துக்கு பலன்தான் அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, நீங்க விசுவாசத்தோடு தேவனை தேடுவீங்கன்னு சொன்னா தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பா உங்க கூட இருக்கணுமா? வாஞ்சிக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு கர்த்தரை தேடி பாருங்க. முதலாவது சொன்ன, இருதயத்துல என்ன பண்ணுமா? சுத்தமா இருக்கணும். இருதயத்துல பரிசுத்தம் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், இச்சையடக்கம் இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்க இருதயத்துக்குள்ள வாசம் செய்வார். இரண்டாவதாக, நாம் விசுவாசத்தோடு தேடும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது சொல்றாரு, நொறுங்குண்டு
பணிந்த ஆவியோட இடத்துல என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் சமீபமா இருப்பாராம். ஹalleluya! நீ நொறுக்கப்பட்டிருக்கீங்களா? கண்ணீரோடு கூட இருக்கீங்களா? வேதனையோடு கூட இருக்கீங்களா? கலக்கத்தோடு கூட இருக்கீங்களா? உதவியற்ற சூழ்நிலையில காணப்படுறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருப்பாராம். எப்பொழுது இருப்பாராம்? உங்க நொறுக்கத்தோடு கூட. தேவ சமூகத்துல போயிட்டு, "ஏசப்பா, எனக்குன்னு யாருமே இல்லப்பா. நான் திக்கற்றவராய் காணப்படுறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நொறுங்கி தேவனிடத்துல அவரை தேடிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya! என்னை யாருமே பார்க்கலங்க. என்னை யாருமே விசாரிக்க மாட்டேன்றாங்க. நான் ஒரு அனாதைய போல இருக்கிறேங்க. நான் திக்கற்றவள போல இருக்கிறேங்க. நான் உதவியற்று காணப்படுறேங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு, கலக்கத்தோடு கூட இருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஹalleluya! உங்களை கர்த்தர் தேற்றுவார். உங்களை கர்த்தர் ஆற்றுவார். ஹalleluya! உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். ஹalleluya! இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் நம்மை